என் பேர் சுதாகர். நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணிபுரிகிறேன். நேற்று ஒரு 3:30 மணி அளவில் பழைய பேருந்து இருக்க ஆனந்தா இனிப்பாக்கத்தில் என் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கினேன். அதில் 3 எக் பப்ஸ் வாங்கினேன். ஒரு 4 மணி 4:30 மணி அளவுக்கு என் பசங்க அதை சாப்பிட்டுச்சிங்க. சாப்பிட்டதுலேருந்து வாந்தி, வயிற்றுப்போக்கு, மயக்கம் இருந்தது. உடனே சின்ன பாப்பா 2.5 வயசு இருக்கும், அதை மட்டும் இட்டுன்னு டிஎஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் தனியார் மருத்துவமனைக்கு போனேன். ஃபுட் பாய்சனு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணார். சிறப்பு மாத்திரைலாம் கொடுத்தாரு. அதுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. அடுத்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு என்னோட அடுத்த பொண்ணு வேதிஷ்டின்ற பொண்ணுக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி வந்துச்சு. வயிற்று வலி தானே அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தேன். மறுபடியும் அதுக்கு வயிற்றாலையும் வாமிட்டு வந்ததுனால இன்னொரு பாப்பாக்கும் அடுத்து தொடர்ந்து பெரிய பாப்பாவுக்கும் மிருதுலாஷ்டி பேர், அதுக்கும் வயிற்றால வாந்தி போச்சு. நைட்டு ஃபுல்லாக வாமிட்டும் வயிற்றாலையும் 6 தடவைக்கு மேலே வயிற்றால மட்டும் போச்சு. அதனால் இன்றைக்கி காலையில் என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்றதுக்காக விழுப்புரம் சிக்னல் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் சேர்த்துருக்குறேன். அங்கே போய் கேட்டதுக்கு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க போங்க அப்படின்ட்டு அந்த கடையோட உரிமையாளரே அவரே சொல்கிறாரு. அவர் 15-20 வருஷமாக நான் அங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் நான் சொன்னதும் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையும் அங்கே கிடையாது. ஆனால் இந்த போய் நான் கேட்டேன், இந்த மாதிரி உங்கள் எக் பப் சாப்பிட்டதுனால தான் என் பசங்க 3 பசங்களும் வயிற்றால போகுது, வாந்தி எடுக்குது, மயக்கம் இருக்குது அப்படி சொன்னேன். என் கடையிலலாம் அந்த மாதிரி இருக்காது, நீங்கள் வேணா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஹாஷாக பதில் பேசுகிறாரு. அவர் விழுப்புரம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பொருளாளராக செயலாளராக இருக்கார். ஆனால் பதவியில் இருக்கார், எந்த பதவின்னு தெரில. அதனாலே நான் என்னோட குழந்தை பாதிக்கலாம், மற்ற குழந்தைங்கெல்லாம் பாதிக்கப்படக்கூடாது, தரமான பொருள் கொடுக்கணும். நாம் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு கூட நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் கஸ்டமரை திருப்திப்படுத்துறது தான் கடையோட நோக்கமே இருக்கணும். ஆனால் கஸ்டமரை இந்த மாதிரி ஹாஷாக பேசி வெளியே அனுப்புங்க, வெளியே போங்க, என் கடையில் நீங்கள் பொருள் வாங்கினா இப்படி தான் இருக்கும், இஷ்டம் தான் சாப்பிடுங்க, இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாலே எனக்கு போதும், வேற ஒன்றும் வேணாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.